தர்மஸ்தலாவில் 100 உடலை நான் புதைச்சேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் இந்த கேஸு ஒட்டுமொத்த கர்நாடகாவையும் தாண்டி இந்தியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இன்றைக்கி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் தர்மஸ்தலாவில் குழியை தோண்டிக்கிட்டே இருக்காங்க. இங்கே உடல் இருக்கா, அங்கே உடல் இருக்கா அப்படின்னு. ஒட்டு மொத்தமாக 13 இடம் சூஸ் பண்ணி தோண்டினதில் 12 இடங்கள் வேலை முடிஞ்சிருது. அங்கே வந்து கிடச்சது என்னமோ 2 உடல், அப்புறம் பேன் கார்டு, ஒரு சேலை அப்படின்னு இது மட்டும்தான் வந்து கிடச்சிருந்துருக்கு. மற்றபடி இவர் சொன்ன 100 உடலை நான் பார்த்தேன்னு சொன்னார்ல, 100 உடலில் அட்லீஸ்ட் 10 உடல் கூட கிடைக்கல. இன்றைக்கி தான் லாஸ்ட் இடம் தோண்ட போகிறாங்க. இன்றைக்கி தோண்டி முடிக்கும் போது எல்லா விஷயமும் தெரிய வந்துடும். அந்த லாஸ்ட்டு 13வது இடத்துல அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து கிட்டத்தட்ட 10 உடலை இங்கே நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு. 10 கிடைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 2-3 அந்த இடத்துல கிடச்சா கூட ஒரு பெரிய கேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ கடந்த சில 3 நாளாக பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 13 இடம் சூஸ் பண்ணாங்கன்னு சொன்னல, அந்த 13 இடங்களில் 5 இடத்துல எதுவுமே இல்லாமல் போயிட்டு, ஒரு பேன் கார்டு, அப்புறம் ஒரு ஏடிஎம் கார்டு, ஒரு சிவப்பு ரவிக்கு 3 தான் வந்து கிடச்சிது. அந்த பேன் கார்டை துரத்திக்கிட்டு போய் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து தெரிஞ்சிருது, அது வந்து ஒரு மஞ்சகாமாலையில் இறந்தவங்க, தண்ணி குடித்தவங்க, அது இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லாதவங்கன்னு தெரிஞ்சுது. அந்த ஒரு ஏடிஎம் கார்டு லட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணோடது அப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க. பட் அவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஆகிடுது. 5 இடத்துல எதுவுமே இல்லாமல் ஆகிடுதாங்க. 6வது இடம் தோண்டும் போது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த கேஸில் லீடே கிடைக்குது. ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது, ஆனால் அதில் தலையும் இல்லாமல் போயிட்டு வெறும் எலும்புக்கூடு தான் இருக்குது. ஒரு 15 எலும்புக்கூடு தான் வந்து இருந்திருக்கும். அதை உடனே ஆய்வகத்துக்கு அனுப்பி அது ஆணோடது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பண்ணாங்க. எப்பா உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கே நடந்த சம்பவத்தை பற்றி தகவல் தெரியும்னா எங்களுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லுங்கள், எங்கள் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, இங்கே வந்து சொல்லுங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. இது மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் அந்த குழியை தோன்றது மட்டும் குறையவே இல்லை. அடுத்து 6வது இடத்துல மட்டும்தான் உடல் கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்பிக்கையோடு தோண்ட ஆரம்பித்தாங்க. 7வது இடம் 8வது இடம்லாம். அப்படி 7வது இடம் தோண்டினாலும் எதுவும் கிடைக்கல, 8வது இடம் தோண்டினாலும் எதுவும் கிடைக்கல, 9, 10ன்னு தோண்டிடுறாங்க, எதுவுமே கிடைக்கலங்க. 10 இடம் வேலை முடிஞ்சது. இந்த போன ஞாயிற்றுக்கிழமையோட 10 இடத்தையும் வேலை முடிச்சிடுறாங்க. இப்போ திங்கக்கிழமைக்கு 11வது இடம் தோண்ட போவோம் அப்படின்னு 20 தோன்றவங்களை கூப்பிட்றாங்க. ஜேசிபி அங்கே வருது, ஆஃபீஸர்ஸ் வராங்க. அந்த புகார் கொடுத்தாப்புல அவரெல்லாம் முகமூடியெல்லாம் போட்டுட்டு பக்கா வந்துடுறாப்புல. அங்கே ஒரு 60 பேரோட அந்த 11வது இடத்தை தோன்றதுக்காக 11:30க்கு தோண்ட ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ அந்த முகமூடி போட்ட புகார்தாரர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க இன்றைக்கி இந்த 11வது இடத்தை தோண்ட வேண்டாம், நம்ம இங்கேருந்து ஒரு 100 மீட்டரில் போய் அங்கே போய் தோண்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தானே புகார் கொடுத்தாரு, இவர் சொல்கிறது தானே இந்த சிறப்பு புலனாய்வுகள் வந்து கேட்க முடியும். அந்த எஸ்ஐட்டு வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இவரை முகமூடி போட்டவர் இவரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட மேலேயே வந்து ஒரு எலும்புக்கூடு வந்து கிடைக்குது. ஒரு எலும்புக்கூடு இல்லை, 2 எலும்புக்கூடு வந்து கிடைக்குது. எப்பா இந்த கேஸில் மிகப்பெரிய திருப்பம்பா அப்படின்னு அந்த எலும்புக்கூட எல்லாத்தையும் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 வாளிகளை வேற வந்து கொண்டு வர சொல்கிறாங்க. 3 வாளி, ஒரு பிவிசி பைப்பு எல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அந்த எலும்பு எத்தனை எலும்பு இருக்கோ எல்லா எலும்பையும் அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அதில் ஒரு மண்டையோட எலும்பு இருக்குது, அந்த மண்டையோட எலும்பு அதுவும் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதை அங்கேயே சீல் பண்ணுறாங்க. 3 வாளியை வச்சு எல்லாம் சீல் பண்ணிவிட்டு எல்லாம் பாதுகாப்புக்கு வந்து எல்லாம் காவல்லாம் பக்காவாக இருக்குது. அதை சேஃப்டியாக கொண்ட வண்டியில் வந்து ஏற்றுறாங்க. இப்படி வண்டியில் ஏற்றுறாங்களா, அடிக்கடி மழை பெய்யுது, இது மாதிரி சில வேலைகளும் நடந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே அங்கே அந்த உடல் கிடச்சதில்ல, அங்கே பக்கத்தில் பார்த்தா ஒரு மரத்தில் சிவப்பு சேலை வந்து கட்டி வந்து தொங்கியிருந்துருக்கு. இதை பார்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாளியில் அடைச்ச எலும்பு கூட வந்து கிட்டத்தட்ட 146 துண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படி இந்த எலும்பு துண்டுகளை வந்து ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே பயங்கரமான அந்த ஆய்வுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே மீடியா வந்து பயங்கர ஹைப் ஏற்றி விடுறாங்க. ஏகப்பட்ட எலும்பு துண்டுகள் கிடச்சிட்டுங்க, இந்த கேஸில் திருப்பங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஆய்வில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த எலும்பு கூடுகள் இறந்து 2 வருஷம் தான் இருக்கும், இறந்தது 2 வருஷம் தான் இருக்கும். ஆனால் இவர் எப்போ கேஸ் கொடுத்தாரு, நான் 2014 அந்த ஊரை விட்டே வந்துட்டேன், அதுக்கு முன்னாடி தான் 100 உடலை புதைச்சேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் இறந்து இந்த உடல் 2 வருஷம் தான் வந்து ஆகுது. அப்போனா இவர் புதைச்ச உடல் இது கிடையாது, இவர் 100 உடலை புதைச்சேன்னு சொன்னார். ஆனால் உண்மையாக கிடச்சது அந்த 6வது சைட்டில் கிடச்ச அந்த ஒரு உடல் மட்டும்தான். இந்த 2 எலும்பு கூடும் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரோடதோ அங்கே அந்த காட்டுக்குள்ளே இறந்தவங்களோட உடல் தான் வந்து இவர் புதைச்ச எலும்பு கூடு இல்லைன்னு தெரிய வருது. அதையும் தாண்டி ஒரு சேலை வேணாங்கன்னு பக்கத்தில் எடுத்தாங்களா. இது என்ன சொல்லப்படுதுன்னா, அங்கே போய் சூசைட் பண்ணி இறந்தவங்களோட உடலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 10 இடம் தோண்டிடுறாங்க, ஒரு இடத்துல மட்டும்தான் எலும்பு கூடு இருக்குது. 11வது இடம் தோண்டும் போது வேறு இடத்துக்கு வாங்கன்னு இவர் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனால் இது மாதிரி 2 எலும்பு கூடு சூசைட் பண்ணதோ ஏதோ ஒன்று கிடைக்குது. அதுக்குள்ளே மீடியா அதை ஹைப் ஏற்றி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நெகட்டிவாக போயிட்டுருக்கா. நேற்றைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி ஓகே, நேற்றைக்கு ஹோப்போடு வந்து தோன்றவங்க அங்கே வராங்க. கிட்டத்தட்ட 60 பேரோட 11:30 வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அப்படி ஸ்டார்ட் ஆனாலும் மழையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. வேலை வந்து அவ்வளோ ஈஸியாக போக மாட்டேங்குது. அங்கே எல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே
அடியில் கிட்டத்தட்ட 6 அடி தோண்டிடுறாங்க. ஆனால் ஒன்றுமே வந்து கிடைக்கவே இல்லை. அடுத்த சரி ஓகே 11வது சைட்டு தான் முடிஞ்சிட்டு அடுத்த 12வது இடத்த தோண்டுவோம் அப்படின்னு 12வது இடத்த தோண்டுறாங்க. கிட்டத்தட்ட 12வது இடத்த தோண்டும் போது ஏதாவது கிடச்சிரும் நம்பிக்கையோட பார்க்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட 12 இடம் வேலை முடிஞ்சிருது. 13 இடம் தான் தோன்றதா பிளான் போட்டது. 12 இடம் தோண்டி முடிச்சிடுறாங்க. அதில் 6வது இடத்துல கிடச்ச ஒரே ஒரு எலும்பு கூட, அதுவும் 15 எலும்பு துண்டுகள் மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் தலை கூட வந்து கிடையாது. 12 இடம் வேலை முடிஞ்சது. இப்போ 13வது இடம் மட்டும்தான் இருக்குது. அது இன்றைக்கி தோண்ட போகிறாங்க. நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இதை தோண்டி முடிச்சு அங்கே உடல் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னையோட அந்த எஸ்ஐடியோட வேலை வந்து கிட்டத்தட்ட வந்து முடியுது. அதுக்கப்புறம் இந்த அறிக்கையெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துல தோண்டணுமா அப்படின்னு வந்து முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி எலும்புக்கூடு கிடைக்கும் அப்படின்னு பெரிய லெவலில் நம்பப்படுது. ஏன்னா இந்த முகமூடி போட்ட புகார்தாரர் இருக்கா அப்படி இல்லை, அவர் என்ன சொன்னார்னா இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 10 உடலை பதிச்சிருப்பேன் அப்படின்னு. இன்றைக்கி தோண்டும் போது 10 உடல் கிடச்சிது அப்படின்னா இது மிகப்பெரிய கேஸாக வந்து பெரிய அளவில் பேசப்படும். ஒரு பக்கம் இங்கே தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. ஒருத்தர் வந்து இந்த சிறப்பு புலனாய்வு ஆஃபீஸுக்கு வராப்பில் வந்து இது மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே தர்மஸ்தலாவில் இருக்கும்போது ஒரு 15 வயசு பொண்ணோட உடலை வந்து இது மாதிரி ஓரளவுக்கு அழுகிருந்தது. அதை இல்லீகலாக வந்து புதைச்சாங்க. நான் போலீஸ்லேயும் போய் புகார் கொடுத்தேன். ஆனால் பெரிய அளவில் அந்த வழக்கே வந்து எடுத்துக்கலை, வழக்கு பதிவு பண்ணலை. சரி, அதை எங்கேயும் வெளில சொல்ல வேணாம் அப்படின்னு நான் எதுவும் சொல்லலை. இப்போ நீங்கள் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதனால் இதை உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. இது பெரிய லெவலில் பேசப்படுது. அந்த குழு சொல்கிறாங்க, நீங்கள் உடனே போலீஸில் புகார் கொடுங்க அப்படின்னு. போலீஸில் புகார் கொடுத்து அந்த விசாரணையெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்னும் 4-5 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த உண்மைகள் எல்லாம் சொல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் இதை சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க ஒரு பயங்க, தர்மஸ்தலாவில் சுற்றி பல வருஷமாக சில மர்மங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு, சொன்னால் எங்களுக்கு ஏதாவது நடந்துரும் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்களை அவர் கிளியராக சொல்லியிருப்பார். நான் இந்த தர்மஸ்தலா கோவிலில் உள்ளவங்களை பற்றி எந்த குறையும் சொல்லலை, நான் எந்த தனிநபரையும் டார்கெட் பண்ணி இவங்க தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னெலாம் சொல்லலை, எனக்கு யார் கொலை பண்ணாலாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சது ஒரு உடலை இல்லீகலாக புதைச்சாங்க, அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்படி ஒரு பக்கம் இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் முகமூடி போட்டு அவர் சொல்கிறாரு நான் 100 உடலை புதைச்சிருக்கேன் அப்படின்னு. இது மாதிரி தர்மஸ்தலாவில் ஒரு பீதியான நிலைமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த உடல் கிடச்சா மட்டும்தான் இந்த கேஸ் வந்து ஃபர்தராக வந்து மூவ் ஆகும். இப்போதைக்கு அந்த ஒரு எலும்பு கூட மட்டும்தான் வந்து இருக்குது. இன்றைக்கி 13வது இடமும் தோண்டி முடிச்சு அதுலேயும் எதுவும் கிடைக்கல அப்படின்னா இந்த கேஸ் வந்து மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு அறிக்கையாக வச்சு அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் அதுக்கப்புறம் இவர்கிட்ட இன்னும் விசாரித்து வேறு ஏதாவது இடம் தோண்டணுமானா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அந்த தோண்டத்துக்கான பணிகள் கூட போகலாம். பட் இப்போதைய பொறுத்த வரைக்கும் இந்த கேஸே மிகப்பெரிய பின்னடைவு. சொல்லப்போனால் அவர் சொன்னது பொய் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. உடல் கிடச்சா மட்டும்தான் இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் வந்து நிற்குங்க. தெரில. ஆனால் இதில் இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டும் சொல்லலாங்க. அது என்னென்னா, இவர் வந்து முதல் தடவை கேஸ் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாருன்னா 2014 அந்த தர்மஸ்தலா ஊரை விட்டு ஓடிவிட்டார். இவர் 100 உடலை புதைச்சிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு ஊரை விட்டு போயிடுறாரா. அங்கே ஊருக்கு வந்து யாருக்குமே தெரியாமல் இந்த 2025 ரகசியமாக வந்து ஒரு இடத்த தோண்டி இவர் வந்து ஒரு எலும்பு கூட எடுத்தால் வந்து போலீஸ்கிட்ட கொண்டாந்து கொடுத்து, இங்கே பாருங்கள் நான் இந்த ஒரு உடல் புதைச்சதை கொண்டாந்து கொடுத்துருக்கேன், இது மாதிரி 100 உடலை புதைச்சிருக்கேன், அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தான் கேஸே கொடுத்து வந்திருக்காரு. இவர் தனியால் போய் ஒரு உடலை தோண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ கிட்டத்தட்ட 60 பேர் தோன்றாங்க, வெறும் ஒரு உடல் தான் கிடச்சிருக்கு. இந்த கேஸோட உண்மைத்தன்மை என்னங்கிறது கொஞ்சம் நல்லதாங்க தெரியும். நீங்கள் இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? ஆனால் நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஆகா இவ்வளோ உடலுங்க அவ்வளோ உடலுங்கன்னு மேபி போடலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.